மும்மூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் தான் வந்திருக்கிறாங்க. அவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிடும். உடனே ச்சீ ச்சீ அப்படி இருக்காது. ஏதோ ஒரு சோதனைக்காக தான் இருக்கும். அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீல அந்த குவளையில தண்ணி வச்சு தானே வரம், சாபம்லாம் குடுப்பாங்க. ஸோ என்னுடைய பத்தினி விரதம் உண்மையாக இருந்தால், இவர்கள் குழந்தையாகட்டும் அப்படின்னு தெளிப்பாங்க. தெளிச்ச உடனே 3 பேரும் குழந்தையாயிடுவாங்க. சரி இப்ப குழந்தை ஆன பிறகு நிர்வாணமா உணவு படைக்கிறதோ, பால் ஊட்டுறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து எங்க போனவங்கள காணோமேன்னு பார்வதி, இந்த முப்பெருந்தேவியர் தேடிட்டு இருப்பாங்க. நாரதர் சொல்லுவாரு, "உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க இப்ப தான் பொறந்தே இருக்கிறாங்க. இனிமேல்ட்டு எப்ப வளர்ந்து, எப்ப உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு" உடனே கடுப்பாயிட்டு வருவாங்க. வந்து பார்த்தா இங்க குழந்தையா இருப்பாங்க. இவங்க கால்ல விழுவாங்க. ஸோ அப்ப அந்த என்ன அப்டின்னா, இந்த தூய்மைக்கு தெய்விகளே கால்ல விழுறாங்க. அதுதான் அங்க